இன்றைய வசனம் தியானத்தின் தலைப்பு, நாம் பயப்படாதபடிக்கு நம்மை பத்திரமாக வழிநடத்துவார். சங்கீதம் 78:53. அவர்கள் பயப்படாதபடிக்கு அவர்களை பத்திரமாய் வழிநடத்தினார். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன். நாம் பயப்படாதபடிக்கு நம்மையும் பத்திரமாக வழி நடத்துவார். கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் அவர்கள் பயப்படாதபடிக்கு அவர்களை பத்திரமாக வழி நடத்தினார். மனுஷரால் கூடாதவைகள் தேவனால் மட்டுமே கூடும். அற்புதங்களை செய்கிறதில் நம் ஆண்டவருக்கு ஒப்பானவர் ஒருவரும் இல்லை. இஸ்ரவேல் ஜனங்கள் முன்னே இருக்கும் செங்கடலை பார்த்து வழியில்லையே என்று பயந்தார்கள். இரண்டு பக்கத்திலும் பெரிய மலைகள், ஏறவும் முடியாது. பின்னால் பார்வோனின் பெரிய சேனை. இதை பார்த்து பயத்தினால் நிறைந்திருந்தார்கள். எப்படி பாதையே இல்லாத இடத்தில் ஆண்டவர் பாதையை உண்டு பண்ணினார் என்று பார்ப்போம். மனிதனை முதலாவது சிருஷ்டிக்கும் போது ஜீவ சுவாசத்தை அவர் நாசியிலே ஊதினவர். இங்கு செங்கடலில் அவருடைய நாசியின் சுவாசத்தினால் ஜலத்தை குவிந்து நிற்கச் செய்தார். வெள்ளம் குவியலாக நிமிர்ந்து நின்றது. ஆழமான ஜலம் நடுக்கடலிலே உறைந்து போயிற்று என்று யாத்திராகமம் 15:8 நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் அவர்களுக்கு முன்பாக சமுத்திரத்தை பிரித்ததினால் கடலின் நடுவாக கால் நனையாமல் நடந்தார்கள் என்று நெகேமியா 9 நாம் பார்க்கிறோம். விசுவாசத்தினாலே அவர்கள் சிவந்த சமுத்திரத்தை உலர்ந்த தரையை கடந்து போவது போல கடந்து போனார்கள் என்று எபிரேயர் 11 நாம் பார்க்கிறோம். மிகவும் பயப்பட்ட இடத்தில் அவர்கள் பயப்படாதபடிக்கு ஆண்டவர் அவர்களை பத்திரமாக வழிநடத்தினார். கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் மேல் பிரியம் வைக்கிறார். நாம் அவருடைய ஜனமாக இருக்கும் போது நம்மையும் பயப்படாதபடிக்கு வழிநடத்தும் பொறுப்பு கர்த்தருக்கு உரியது. சங்கீதம் 34:4 நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார் என்று பார்க்கிறோம். எல்லா பயத்துக்கும் நம்மை நீங்களாக்கி ஆண்டவர் வழி நடத்துவார். சங்கீதம் 23 நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர் என்று தாவீது சொன்னது போல நாமும் விசுவாசத்தோடு கூறுவோம், நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று சொன்ன தேவன் நம்மோடு இருந்து நாம் பயப்படாதபடிக்கு நம்மை பத்திரமாக வழி நடத்துவார். கர்த்தருடைய நாமம் பலத்த துர்கம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, எங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின உங்க பாதுகாப்புக்காக ஸ்தோத்திரம் அப்பா. நாங்கள் பயப்படாதபடிக்கு எங்களை பத்திரமாக வழி நடத்த இது எங்களோடு கூட இருப்பதற்காக உங்களுக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் அப்பா. உங்க பாதுகாக்கும் கருத்திற்குள்ளாக எங்களை அர்ப்பணிக்கிறோம். உங்க கிருபை எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். Thank you. Have a blessed day.